ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் குழம்பு. என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து இங்கே நான் ஒரு கப் அளவு தேங்காய் வந்து ஃபைனாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி திக்காக ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி செகண்ட் பாலும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து இங்கே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து சோம்பு போடுறேன். இது வந்து சீரகம் போட தேவையில்லை, சோம்பு மட்டும் தாளிக்க போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து கல்பாசி, அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, இது மட்டும் போட்டு நம்ம நல்லா வந்து சாட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. இது குழம்புக்கு வந்து ஃபுல்லாக காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். இங்கே வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் வந்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா சாட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்னோட யூடியூப் சேனலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம சாட் பண்ணி விட்டுக்கோங்க. இது தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து நல்லா போட்டு சாட் பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து ஆகணும். இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நான் அந்த மூடியை போட்டு விட்றேன். மூடியை போட்டு சிம்மில் வச்சிடுறேன் ஒரு 5 மினிட்ஸ். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த சுருண்டு வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 பால் எடுத்திருக்கோம். அந்த 2வது பால் இருக்கு இல்லையா, அந்த 2வது பால் தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த திக்கான பால் வந்து ஆட் பண்ணலை, செகண்ட் பால் தான் ஆட் பண்ணுறேன். செகண்ட் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது பாயில் ஆகட்டும். அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். அந்த நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு குழம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணி நீங்கள் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறப்போ லேசாக நுரக்கட்ட ஆரம்பிக்கும். அந்த பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த பபிள்ஸ் மாதிரி வர ஸ்டேஜில் சட்டியை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சுவையான தேங்காய் பால் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.